ஆடி பிறந்ததுலேருந்தே ஜில் ஜில்னு காற்று நல்ல சாரல் மழை கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வத்த குழம்பு சுட்டாப்பழம் செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காய் வத்தல், கொத்தவரங்காய், மாங்காய் வத்தல் இதை பாத்திரத்தில் சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கையளவுக்கு பூண்டு உரிச்சி போட்டு நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயமும் ஒரு கையளவுக்கு உரிச்சி போட்டு வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழம், ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி குழைய விட வேண்டாம், லைட்டாக வதக்கிட்டா போதும். இப்போது 2 டேபிள் ஸ்பூனுக்கு குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி இது குழம்புல சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வத்தல் சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல அதை நல்லா நார்மல் தண்ணியில் 2-3 முறை அலசிட்டு குழம்புல சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா வத்த குழம்பு ரெடி.